மௌனம் கலைத்த ஹசீனா மனதில் உள்ளதை கொட்டி தீர்த்தார். வங்கதேசத்தில் மாணவர்களின் தீவிர போராட்டம் மற்றும் வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து பிரதமர் பதவியை ஷேக் ஹசீனா திங்கட்கிழமை ராஜினாமா செய்தார். நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளது நம் அனைவருக்கும் தெரிந்ததே. அன்றில் இருந்து இன்று வரை வாய் திறக்காத ஹசீனா முதன்முறையாக தன் உள்ள கிடங்கை மிகவும் வேதனையுடன் கொட்டி தீர்த்துள்ளார். தனது ஆட்சி கவிழ்ப்பின் பின்னணியில் அமெரிக்கா உள்ளதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். வங்கதேசத்தின் ஆட்சி கவிழ்ப்பின் பின்னணியில் அமெரிக்கா இருப்பதாக முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ஞாயிற்றுக்கிழமை குற்றம் சாட்டினார். வங்கதேசத்தில் உள்ள மார்டின் தீவுகளை கட்டுப்படுத்தும் அமெரிக்காவின் முயற்சிகளுக்கு தான் ஒத்துக்கொள்ளாததால் மறைமுகமாக ஆட்சியை கவிழ்த்ததாக அவர் தெரிவித்தார். வங்கதேசத்தில் மாணவர்களின் போராட்டத்தால் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இந்நிலையில் பதவி விலகிய பின் முதன்முறையாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் மார்டின் தீவுகளையும் வங்காள விரிகுடாவையும் அமெரிக்காவுக்கு விட்டு கொடுத்திருந்தால் நான் பதவியில் நீடித்திருக்க முடியும். ஆனால் அதற்கு நான் ஒத்துக்கொள்ளவில்லை. ஒருபோதும் நாட்டின் இறையாண்மையை அந்நிய சக்திகளுக்கு விட்டுத்தர இயலாது. மாணவர்களை பயங்கரவாதிகள் என கூறவில்லை. பிரதமர் பதவியில் நீடித்திருந்தால் மாணவர்கள் போராட்டம் தொடர்ந்திருக்கும். அதனால் மேலும் பல உயிரிழப்புகள் இருந்திருக்கக்கூடும். நாட்டின் வளங்கள் அளிக்கப்பட்டிருக்கும். எனவேதான் பதவியை ராஜினாமா செய்தேன். உங்களின் வாக்குகளால் தான் நான் வெற்றி பெற்றேன். என்னுடைய வலிமையே மக்களாகிய நீங்கள்தான். நான் வேண்டாம் என நீங்கள் முடிவெடுத்ததால் நாட்டை விட்டு வெளியேறினேன். மாணவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த வேளையில் நான் கூறிய வார்த்தைகள் திரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டன. போராட்டம் நடத்தும் மாணவர்களை பயங்கரவாதிகள் என ஒருபோதும் கூறவில்லை. அந்த நாளில் வெளியான காணொளிகளை மீண்டும் ஒருமுறை நீங்கள் பார்த்தால் உண்மை புரிய வரும். அவாமி லீக் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் கொல்லப்படுவதாகவும் அவர்களின் வீடுகள் சூறையாடப்படுவதாகவும் வெளிவந்த செய்திகளை கேட்டு துயரமடைந்தேன். கடவுளின் கருணையால் மீண்டும் வங்கதேசம் திரும்புவேன் என நம்புகிறேன். எந்த நாட்டுக்காக என் தந்தையும் குடும்பத்தினரும் உயிர் தியாகம் செய்தார்களோ அந்த நாட்டின் நலனுக்காக எப்போதும் பிரார்த்திக்கிறேன். போராட்ட சூழலை பயன்படுத்தி சில குழுக்கள் மக்களை திசை திருப்பினர். இதை ஒரு நாள் கண்டிப்பாக உணர்வீர்கள் என நம்புகிறேன் என நெஞ்சுருகி தெரிவித்துள்ளார். தற்போது பேராசிரியர் முகமது யூனிஸ் தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்றுள்ளனர். அமைதி திரும்பி மீண்டும் ஹசீனா நாடு திரும்புவார் என்று நம்பிக்கையில் நாமும் இருப்போம்.